வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேர்தல் பற்றியும், அதை ஒட்டி நடக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் குறுகிய கால வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு இவைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலாட்டாமிக் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமல்ல, உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடும் கூட. கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக சமீபத்திய தகவல். இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலை உலக நாடுகள் எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாகவே பார்க்குறாங்க. இருந்தும் இங்கே 100% வாக்குப்பதிவு என்பது எட்டாக்கனியாகவே இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்தல் திருவிழானாலே அங்கே வியாபாரம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சண்டை சச்சரவு, சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாமே இருக்கும். இதில் வியாபாரம்னா ஒரு கட்சியில் சீட்டு கொடுக்கறதே வியாபாரம் தான், அல்லது சீட்டு வாங்கிறது கூட வியாபாரம் தான். சில சமயங்களில் ஜெயிச்ச வேட்பாளரையே வேறு கட்சிக்காரங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. சமீப காலமாகவே ஓட்டையே விலைக்கு வாங்குறதும் விலைக்கு விற்கிறதுமா இருக்குது. மக்களே இப்போ ஓட்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு வெளிப்படையாகவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து பேசின சில கட்சிகள் கூட இப்போ எல்லாத்துக்கிட்டேயும் பணத்தை வாங்கிக்குங்க, ஆனால் ஓட்டை மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சிகளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற ஓட்டு வியாபாரம் இந்த அளவில் தான் இருக்குது. இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சரியாக சொல்லணும்னா இது விஷயம் அல்ல, விஷம். அடுத்தது தேர்தல்னாலே பல பேருக்கு வேலை இருக்கும். கட்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் தொடங்கி வட்டச் செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், பூத்து ஏஜென்ட்டு, பூத்து ஸ்லிப் எழுதுறவங்கன்னு நிறைய பேருக்கு வேலை இருக்கும். சில பேர் கட்சிக்காக உண்மையாக பணத்தை எதிர்பார்க்காம கொள்கைக்காக வேலை செய்வாங்க. ஆனால் சில பேர் சம்பாதிக்க மட்டுமே தேர்தல் நேரத்தில் வேலை செய்வாங்க. சில பேர் ஒரு தேர்தலில் மட்டுமே ஒரு வருடத்திலிருந்து ஒரு 5 வருடத்திற்கான பணத்தை சம்பாதிச்சிருவாங்க. சில பேர் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க. தமிழ்நாடு மாதிரி 3 முறை தேர்தலை சந்திக்கும் மாநிலத்தில் என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அடுத்தது பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்க ஒரு பக்கம். அதுலேயும் பொதுமக்கள்லே சில பேர் கொடியை பிடிச்சிட்டு வீதி வீதியாக ஓட்டுக்கிட்டு வருவாங்க. குறிப்பாக வயதான பெண்கள். இவங்களுக்கும் வேலையும் இருக்கும், சம்பளமும் இருக்கும். எல்லா ஆண்களும் உண்டு. சில நேரங்களில் இவங்களுக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் அது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வியாபாரம், வேலைவாய்ப்பு என்னென்னா, தேர்தல் நேரங்களில் இந்த மேடை அமைக்கிறது, அலங்காரம், பிரச்சாரத்திற்கு வேண்டிய வாடகைக்கு எடுக்கிறது, ஓட்டுறது, நோட்டீஸ் அச்சடிக்கிறது, கொடி, ஃப்ளெக்ஸு, பேனரு, போஸ்டரு, லைட் போடுறது, மைக் செட் கட்டுறதுன்னு எங்கே திரும்பினாலும் வேலை தான். அதில் வர வருமானம் தான். பிரச்சார காலத்தில் மோளம் அடிக்கிறது, நடனம் ஆடுறது கூட வேலை தான். கட்சிக்கு அப்பாற்பட்டு வியாபாரம் அப்படின்னா, தேர்தல் கூட்டம் எங்கெங்கே நடக்குதோ அந்த பகுதியில் உள்ள, அதாவது அதை சுற்றியுள்ள பகுதி இருக்குல்ல, அந்த அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஹோட்டல், டீ கடை, போண்டா கடை, வடை கடை, பானிபூரி கடை, என்ன வேணால் எடுத்துக்கங்க. எல்லா உணவு சார்ந்த கடைகளுக்கும் வியாபாரம் ஜோராக நடக்கும், டாஸ்மார்க் உள்பட. அப்புறம் விளம்பரம், டிவி, பேப்பரு, சமூக வலைதளம், இப்படி எல்லா இடத்துலையும் விளம்பரம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வருமானம் வரும். இதில் வேடிக்கை என்னென்னா, டிவிக்காரங்க, பேப்பர்காரங்க என்ன தான் ஒரு கட்சி சார்பாக இருந்தாலும் விளம்பர வருமானம் அப்படின்னு வந்துட்டால் எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் எல்லா கட்சி விளம்பரத்தையும் ஏற்றுக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு. தேர்தலுக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாகவே தேர்தல் நடக்கிற காலம் கோடை காலம். ஏற்கனவே பயங்கர சூடு, இதில் அனல் பறக்கும் பிரச்சார சூடு வேறு. பிரச்சாரங்கிற பேரில் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக எல்லா வகையான வாகனங்களையும் ஓட்டு கேட்க போகிறது. அதனால் ஏற்படக்கூடிய சூடு, காற்று மாசுபாடு, ஒலி மாசுபாடு, அதாவது சவுண்டு. அப்புறம் இரவு நேரங்களில் அதிகப்படியான மின்சார விளக்குகளால் ஏற்படக்கூடிய ஒலி மாசுபாடு, அங்கேயும் சவுண்டு இருக்கும். அடுத்தது அதிகப்படியான நோட்டீஸ், வரவன் போகிறவனுக்கெல்லாம் கொடுக்கறது. வாங்குறவங்க படிக்கிறதும் இல்லை, ஏன் பார்க்குறது கூட இல்லை. அப்படியே குப்பையில், தெருவில், சாக்கடையில் வீசிடுறாங்க. எந்த தப்பும் பண்ணாமலேயே தலைவர்களும் வேட்பாளர்களும் மிதிப்படுறாங்க. கடைசியில் தெருவில் குப்பை சேர்த்து வச்சு எரிக்கிறாங்க.
அடுத்த முக்கியமான விஷயம் உணவு பொட்டலங்கள். பொதுவா தேர்தல் நேரங்கள்ல ஹோட்டலுக்கு உள்ள போய் பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. எல்லாம் பார்சல் தான். பார்சல்னாலே உங்களுக்கு தெரியும். பிளாஸ்டிக்கு, உணவு வீணடிக்கிறது, குப்பை இது எல்லாமே வந்துரும். மேல சொன்ன விஷயங்களால கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். இதையெல்லாம் தவிர்த்துட்டு தேர்தல் பிரச்சாரம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு இப்போதைக்கு பதில் இல்ல. ரொம்ப சென்சிட்டிவான வாக்குச்சீட்டு முறைய வந்து நம்ம இவிஎம்க்கு மாத்துன மாரி, இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் முடிந்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற முறையில மாத்துனா, குறைஞ்சபட்சம் சுற்றுச்சூழல் பாதிப்பாவது அந்த பாதிக்கிறது வந்து குறையும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. வருங்காலத்தில அது சாத்தியமாகும்னு நம்ம கொஞ்சம் நம்புவோம். அப்ப ஏற்கனவே சொன்ன மாரி தான் 100% ஓட்டுப்பதிவு இந்தியா போன்ற நாடுகள்ல சாத்தியம் இல்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அத டீட்டெயிலா அடுத்த வீடியோவுல பார்ப்போம். நன்றி மக்களே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான் பட்டன அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.